Hello friends, welcome to DWealth. இன்னைக்கான வீடியோ நாங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா எங்கள் மொபைல் வந்து பல சமயத்தில் வந்து தேடி போகலாம். பார்த்தீங்கன்னா எங்கள் மொபைல் வந்து சார்ஜில் கனெக்ட் பண்ணிக்கொள்ள அதை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சுக்கொள்ள தேடி போகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த அப்ளிகேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணால் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கம் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நாங்கள் 3 அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் வந்து எங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் எடுத்துக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த 3 அப்ளிகேஷனும் எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இந்த அப்ளிகேஷன்களுடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, நாங்கள் முதல்ல அப்ளிகேஷனை பார்ப்போம். நாங்கள் இதை ஓகே பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா சார்ஜர் டிடெக்ஷன் மோட், அதை நாங்கள் கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பின் அல்லது பேட்டர்ன் செலக்ட் பண்ண சொல்லுகிறது. இதில் எங்களுக்கு பேட்டர்ன் அல்லது பின் நம்பராக வச்சுக்க முடியும். நான் பின் நம்பர் ஒன்று என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, நாங்கள் ரீடைப் பண்ணுவோம் பாஸ்வேர்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பின் நம்பர் செலக்ட் பண்ணியாச்சு. முதல் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சார்ஜர் டிடெக்ஷன் மோட், அதை பார்த்தீங்கன்னா சார்ஜரை டிஸ்கனெக்ட் பண்ணால் எங்களுக்கு எல்லாம் கேட்குற மாதிரி வச்சுக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்ஷன் மோட், அதை பார்த்தீங்கன்னா எங்கள் மொபைல் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கும் போது யாராவது ஒருத்தர் வந்து அந்த மொபைலை எடுத்து அசைக்கும் போது ஒரு எலாம் சவுண்ட் ஒன்று எங்களுக்கு வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி டிடெக்ஷன் மோட், அதை பார்த்தீங்கன்னா எங்கள் மொபைலை வந்து பாக்கெட்டில் ரிமூவ் பண்ணக்குள்ள ஒரு எலாம் கேட்குற மாதிரி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம் டிடெக்ஷன் மோட், அதாவது சிம் கார்டை சேஞ்ச் பண்ணால் ஒரு எல்லாம் கேட்குற மாதிரி வச்சுக்க முடியும். சிம் டிடெக்ஷன் மோடில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணோன்னே எங்களுக்கு பின் நம்பர் என்டர் பண்ண சொல்லி வருது. நாங்கள் பின் நம்பர் ஒன்று என்டர் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓனர் டீட்டெயில்ஸ் இது, அது கீழே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சிம் நம்பரை என்டர் பண்ணணும். அது கீழே வந்து நாங்கள் எங்களுடைய இமெயில் என்டர் பண்ணிக்கணும். எங்களுக்கு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே ஒரு 3 டாட்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல எங்களுக்கு செட்டிங்ஸாக பார்த்துக்க முடியும். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அலாம் டவுன் வச்சுக்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் வந்து எங்களுக்கு பின் நம்பர் அல்லது பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சென்சரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேஞ்ச் மோஷன் சென்சிட்டிவி, இதில் வந்து ஹைட் மீடியம் லோ இந்த மாதிரி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி எங்களுக்கு செட்டிங்ஸில் கொஞ்சம் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்போ வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நெக்ஸ்ட் எப்போ பார்த்துக்கோம். இதே அதே நேமில் தான் இருக்குது. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல பார்த்த எப்போ அதே மாதிரி தான் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் சேம் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் நாங்கள் இன்னொரு பார்த்துக்கோம். இந்த இப்போ ஓப்பன் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். முதல்ல பாஸ்வேர்டு ஒன்று என்டர் பண்ணிக்கிறேன். ரீடைப் பண்ணுற பாஸ்வேர்டை. முதல்ல பார்த்தீங்கன்னா மோஷன் இருக்குது. மோஷனில் பார்த்தீங்கன்னா எங்களை மொபைலை அசைக்கிற மூலமாக ஒரு எல்லாம் கேட்குற மாதிரி எங்களுக்கு வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜர் டிஸ்கனெக்ட் பண்ணால் எங்களுக்கு ஒரு எல்லாம் கேட்குற மாதிரி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களை மொபைலை ஒரு இடத்துல வச்சுருக்கும் போது அந்த மொபைலை வந்து பாக்கெட்டுக்குள்ளே அல்லது ஒரு பேக்குள்ளே போட்டாங்கண்டா அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு எல்லாம் மட்டும் கேட்கும். முதல்ல நாங்கள் பார்த்த இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட மொபைல் வந்து பாக்கெட்லேயும் ரிமூவ் பண்ணால் தான் எல்லாம் கேட்கும். பட் இந்த மெத்தட் மூலம் எங்களோட மொபைலை வந்து ஒரு பாக்கெட்டுக்குள்ளே போட்டாங்கண்டா அந்த டைமில் எங்களுக்கு எல்லாம் கேட்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல் சார்ஜ், சார்ஜ் வந்து ஃபுல்லாகினா எல்லாம் கேட்குற மாதிரி வச்சுக்க முடியும். அது கீழே பார்த்தீங்கன்னா சிம் டிடெக்ஷன் மோட், அது கீழே பார்த்தீங்கன்னா SD கார்டு டிடெக்ஷன் மோட். இந்த மாதிரி இந்த இடத்துல ஆப்ஷன் நிறைய இருக்குது. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சவுண்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், வைப்ரேட் வச்சுக்க முடியும். அது கீழே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிகவரி இமெயிலை என்டர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலம் எங்களோட மொபைல் வந்து திட்டப்படுறதை ஓரளவுக்கு எங்களுக்கு குறைக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது பல சமயத்தில் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் எங்களுக்கு எடுத்துக்க முடியும். பட் எல்லா அப்ளிகேஷனும் எங்களுக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ணுமான்னு சொல்ல தெரியா. நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.